நம்ம எப்படி கலர்ஃபுல்லான ரசகுல்லா செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷலுக்காக தான் செய்கிறோம். நான் ஒரு ரிடல்ஸ் கேட்க போகிறேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் கொடுப்பேன். என்ன ரிடல்ஸ்னா, தத்தக்கா புத்தக்கா நடந்தா 4 காலு, தானா நடந்தா 2 காலு, அப்புறம் முத்தி போனா 3 காலு. எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்த பிறகு வினிகர் சேர்க்கலாம். இப்போது பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த வினிகரை அப்படியே சேர்க்கக்கூடாது. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிட்டு இப்போது பால் தண்ணி தனியாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போது பன்னீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஆறின உடனே ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு டம்ளர் சில் வாட்டரை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு வெசலில் கொஞ்சம் சில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கலாம். அப்படி எடுத்தால் நம்ம ஊற்றின வினிகர் அந்த ஸ்மெல் வராது. நீங்கள் லெமன் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி டிப் பண்ணி எடுத்தால் இந்த பன்னீரில் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெசலில் மேலே வச்சுட்டு இந்த பன்னீர் மேலே நல்ல வெயிட்டான கல் இல்லை ஏதாவது அது மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியெல்லாம் வடிட்டோன்னு விட்டுடணும். இப்போ பன்னீர் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா உதுத்துட்டு இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், இதை 3த்தையும் சேர்த்து நல்லா மாவை நல்லா 10 நிமிஷம் நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி, நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போது இந்த பன்னீரை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி பிசையணும். இப்படி உள்ளங்கையில் ப்ரெஸ் கொடுத்து நல்லா அழுத்தி பிசையணும். இப்படி நம்ம உள்ளங்கையில் அழுத்தி பிசையும் போது தான் நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நல்லா சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து கையில் நசுக்கி பார்க்கும்போது நமக்கு அதில் எந்த திட்டும் இல்லாமல் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ நான் இதை 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 3 பாலாக. அதில் 2ல் நான் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்னால ஒன்றுத்தில் ஆரஞ்சு கலர், இன்னொன்றில் நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு கேசரி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒன்றுக்கு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இது கேரட் ஜூஸ் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இது கீரையில் தான் செஞ்சது. கீரையை நல்லா வேக வச்சுட்டு, பாலக்கீரையை நல்லா வேக வச்சுட்டு செஞ்சது. இப்போ நான் இதுவை நல்லா பிசைஞ்சு நல்லா பால் மாதிரி ஆக்கிக்கலாம். நல்லா பிசைஞ்சா இப்போது இது ஆரஞ்சு கலரில் மாறிடும்.
இப்போது நமக்கு இந்த ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பன்னீர். இப்போ அடுத்து க்ரீன் கலரும் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுட் கலரு உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா இது போட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக மைதா மாவு போட்டு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா சாஃப்டாக உருட்டியாச்சு. க்ரீன் கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 3மே ரெடி ஆயிடுச்சு. இப்போது கையில் கொஞ்சம் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கிட்டு க்ரீன் கலரில் கொஞ்சமாக எடுத்து நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். நல்ல சின்ன பால் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் க்ரீன் பாலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே உருண்டை பால் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம்.